அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையான இஸ்லாம்னா எது? அதை பற்றி ஒரு சின்ன சம்பவம் பார்ப்போம். சுல்தான் சலாகுதீன் அய்யூபி அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இவர் எப்படி இருந்தார்னா, ரொம்ப நீதிமிக்க ஒரு ஆட்சியாளராக இருந்தார், வீரமிக்க ஒரு ஆட்சியாளராக இருந்தார். அல்லாவை தவிர வேறு யாருக்குமே அஞ்சாதவராக இருந்தார். அவர் தனது ஆட்சியில் எல்லா மதத்தினருக்கும் எல்லா உரிமைகளையும் கொடுத்து எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. முஸ்லீம்களின் கிப்லாவான பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் அன்று இஸ்லாமியர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு தான் இருந்துச்சு. இதை ஐரோப்பியர்களால் பொறுத்துக்கிட முடியலை. எப்படியாவது ஜெருசலத்தை முஸ்லீம்கள்ட்ட இருந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் அந்த சுல்தான் சலாகுதீன் அய்யூபி எல்லாரும் வழிபடவும் அவர் அனுமதி கொடுத்துருந்தார் ஜெருசலத்தில். இப்படி இருந்தும் கிறித்துவ மன்னர்களால் இது தாங்க முடியல, அவங்களால சும்மா இருக்கவும் முடியல. அதனால் ஐரோப்பாவில் உள்ள எல்லா கிறித்துவ மன்னர்களும் ஒன்று கூடி பேசுனாங்க, எப்படியாவது இவர்கிட்டருந்து போரிட்டு நம்ம அதை மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கிலாந்து நாட்டு மன்னர் ரிச்சர்ட் தலைமையில் ஒரு பெரும் படை ஒன்று திறக்கு. சுல்தான் சலாகுதீன் தீனை நம்ம எப்படியாவது கொன்று ஜெருசலம் கைப்பற்றியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் சபதம் எடுக்காரு. சுல்தான் மனம் கலங்கலை. ஏன்னா இறைவனை சார்ந்திருந்ததுனால கிறித்துவ படையை களத்தில் சந்திச்சார். போர் நல்ல கடுமையாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அந்த போரில் மன்னர் ரிச்சர்ட்டை பார்க்காரு. அந்த ரிச்சர்ட்டை களத்தில் காணலை. அப்போ மன்னர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்காரு. அப்போ அந்த படை வீரர்கள் சொல்கிறாங்க, மன்னர் நோய்வாய்ப்பட்டு கூடாரத்தில் படுத்துக்கிட்டாரு அப்படின்னு தகவல் கிடைச்ச அன்னைக்கு இரவே என்ன செய்தாங்க, சுல்தான் சலாகுதீன் அய்யூபி ஒரு ஃபக்கீரை போன்று, ஒரு ஏழையை போன்று, ஒரு பரதேசியை போன்று அவர் என்ன செய்தார், வேடத்தை போட்டுக்கிட்டு மன்னருடைய கூடாரத்துக்கு போகிறார். தமக்கு மருத்துவம் தெரியும், என்ன எப்படியாவது மன்னருடைய உடல்நிலையை சரி பண்ணுறதுக்கு என்னை விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவ அதிகாரத்தை அனுமதி கேட்காரு. அவங்களும் அவரை நல்லா சோதனையிட்டுட்டு அவரை உள்ளே விடுதாங்க, அந்த ஃபக்கீரை. சரிங்களா, உள்ளே விட்டோன்னைக்கு 3 நாள் இப்படி தொடர்ந்து அவரை நல்ல அக்கறையோடு பார்த்து அவருக்கு சுகமும் இறைவனுடைய அருளால் கிடச்சிருது. 4வது நாள் ரிச்சர்ட் முழுமையாக குணம் அடைஞ்ச உடனேக்கு எழுந்து நிற்காரு. அப்போ தக்க நேரத்தில் எனக்கு உதவி அளித்த அந்த மருத்துவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது, மருத்துவருடைய வேடத்தில் உதவி செஞ்சது யார் அப்படின்னு கேட்டால் சுல்தான் சலாகுதீன் அய்யூபி அப்படின்னு தெரியுது. அப்போ இஸ்லாமிய ஆட்சியாளரின் மனிதநேயம் கண்டு அன்றைய ரிச்சர்ட் மட்டும் இல்லை, இன்றளவும் உலக வரலாறு வியந்து நிற்கிறதுக்கு காரணமே உண்மையாக இஸ்லாத்தை பின்பற்றுவோர்களை மட்டுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.